ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவிதா பூபதி. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். சண்டே ஸ்பெஷல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் என்ன செய்கிறேன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மேலேயே பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நான் எப்போவுமே இந்த டிஷ்ஷை செஞ்சதே இல்லைங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். எங்கள் அக்கா வீட்டுக்கு போவேன், சாப்பிடுவேன், வந்துடுவேன். அவ்வளோதான். இது பக்கம் போனதே இல்லை. எங்கள் வீட்லேயும் தொல்லைலாம் பண்ண மாட்டார். இதை செய்ப்பா அதை செய்ப்பான்னு சொல்லிட்டு. எனக்கு பிடிக்கலனா வேண்டான்னு விட்டுருவாங்க. சரி, எப்போ பாரு அக்கா வீட்லேயே போய் சாப்பிட்டு வந்துடுமே, நம்ம செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி செய்யலான்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன். சரி, பசங்களுக்கும் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அது பொரியலுக்கு போடுறதுக்காக. அதே மிக்ஸி ஜாரில் தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கொஞ்சமாக பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு 4 பல்லு முந்திரி, கொஞ்சமாக கெசகசா வறுக்கலைங்க. ஏன்னா கொஞ்சம் தான் சேர்த்தேன். அது வறுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சேர்த்துட்டேன். நல்லா மசியாக அரைச்சிட்டு சிக்கனை கழுவிட்டு அது கூடவே இந்த மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். அது கூட வீட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கறி மசால் பொடி, அப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சம், அதெல்லாம் அரை ஸ்பூனு, மிளகாத்தூள் மட்டும் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு உப்பு போட்டு ஒரு 3 விசில் விட்டுடலாம். அதுக்குள்ளே இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரே ஒரு தட்டு வச்சுட்டு, நான் இந்த மந்தார இலையில் அந்த கிண்ணம் வைப்பாங்க இல்லையா, பிரசாதெல்லாம் கொடுப்போம்ல, அதில் எண்ணெய் தடவி இட்லி ஊற்றிருக்கேன். ஏன்னா இப்போல்லாம் இலை போட்டு சாப்பிட்றதே குறைஞ்சி போச்சு. இலையில் அவ்வளோ சத்து இருக்குது தெரியுங்களா? வாழை இலை, மந்தார இலைலாம் ரொம்ப சத்து, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இட்லி ஊற்றிட்டேன். அது கொஞ்சம் பெருசாக இருக்குமா, ஒன்று தான் சாப்பிடுவாங்க. அதனால் ஒரு 4 இட்லி ஊற்றிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு சாப்பரில் போட்டு நல்ல பொடியாக அரிஞ்சிக்கணும். இது பொரியலுக்கு அரிஞ்சிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும்னு சொல்லி சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டெல்லாம் அது போட்டு நல்லா வதக்கிடணும். இது ரத்தம், ஆட்டு ரத்தம். ஃபஸ்ட் டைம் செய்கிறேங்க. இது வரைக்கும் நான் செஞ்சது கிடையாது. அக்கா வீட்டுக்கு போவேன், சாப்பிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி செய்யலான்னு சொல்லிட்டு அது கை வைக்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அக்கா சொன்னால் வேக வைக்காத, வேக வச்சா ரப்பர் மாதிரி ஆகிடும், அப்படியே பிசைஞ்சு போட்டிருப்பா வெங்காயத்தில், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் பண்ணேன், அது மேலேயே உப்பு, மஞ்சள் தூள் போட்டு கலரை கொஞ்சம் மாற்றி அப்படியே பிசைஞ்சு சேர்த்துட்டு சிம்மில் வைக்க சொன்னேன் அக்கா. அதனால் சிம்மில் வச்சு மூடி போட்டு அப்பப்போ திறந்து கலரு அப்படின்னாங்க. ரெமோக்கு பாருங்களேன், வாயில் அப்படியே எச்சில் ஊறுது. நான்வெஜ் ஸ்மெல் மூக்கு வழியாக போதுங்களாம். சீக்கிரமாக செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா குழம்பு அதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு. சிக்கனு கொஞ்சமாக பட்டை, சோம்பு, அதெல்லாம் ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் வெங்காயம், தக்காளியும் வதக்கி போட்டால் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும், குழம்பு அழகாக இருக்கும். அதனால் அதையும் வதக்கி போட்டாச்சு. இறக்கும் போது கொஞ்சம் பெப்பர் சேர்த்து அதை இறக்கிட்டேன். குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. தோசை இல்லாத ஒரு கறி குழம்பு சாப்பிடுவாங்களா, அதனால் தோசையும் ஊற்றியாச்சு. முட்டை தோசை இல்லாமல் சண்டேயில் சாப்பாடு அவங்களுக்கு டிஃபன் இறங்கவே இறங்காது. அதனால் தோசை சுட்டு அதிலே ரத்த பொரியல், அப்புறம் நம்ம இட்லி ஊற்றினோம் இல்லையா, அது எதுவுமே பண்ண வேணாம், அழகாக அப்படியே இலையை விட்டு சூப்பராக வந்துடும். குழம்பு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, திட்டமான பதமாக இருக்கணும். இதை ஊற்றி சாப்பிடும் போது எப்படி இருக்கோ சொல்லுங்கள். உண்மையிலே ஹாப்பி சண்டே தானே. நம்ம வீட்டில் இன்றைக்கி டிஃபன் முட்டை தோசை, இட்லி, சிக்கன் குழம்பு, ரத்தம் பொரியல். முறையாக என் கையால் ரத்த பொரியல் செஞ்சுருக்கேன். நானே சாப்பிட்டு பார்க்க போகிறேன். எங்கள் அக்கா வேறு எனக்கு ஃபோன் பண்ணுடி அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருந்தது. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு.